السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தராவி தொழுகையில ஓதப்பட்ட அல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் அறிவுறுத்தக்கூடியதாக அமைந்திருப்பதையும், பைஅத்துர் ரில்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை பற்றியும், அதில் பங்கேற்ற அருமை சஹாபாக்களுடைய சிறப்புகளையும் அல்லாஹ் இந்த சூராவின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ந்த நேரங்கள், தருணங்கள் என்பது வாழ்வில ஒரு சில தருணங்களை அடையாளப்படுத்தி காண்பிக்க முடியும். அதில் சிறந்த தருணமாக இந்த தராவிகளே இன்றைய ஓதப்பட்ட சூரா அல் ஃபத்ஹ் இறக்கி அருளப்பட்ட தருணம்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த தருணமாக அமைந்திருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு பயணத்தில் இருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி கேட்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து முதல் தடவை கேட்கிறாங்க, அருமை நாயகம் பதில் சொல்லல. ரெண்டாவது தடவையும் கேட்கிறாங்க, மூன்றாவது தடவையும் கேட்கிறாங்க. 3 முறை கேட்ட பிறகும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லாம இருந்தாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனசுக்குள்ளாக எண்ணிக்கொண்டார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தி, அதாவது திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை பிடிவாதமாக நாம் மீண்டும் மீண்டும் 3 முறை கேட்டு விட்டோமோ, அல்லாஹ் கோபத்தில நம் மீது ஏதாவது ஒரு வசனத்தை நம்மை கொண்டு இறக்கி விடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. பயந்தவங்க அங்கிருந்து நைசா நழுவி உமர் ரலியல்லாஹு போன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, உமரேன்னு கூப்பிட்டாங்க. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் திடுக்கிட்டவர்களாக, பயந்தவர்களாக, உண்மையிலேயே அல்லாஹ் என்னை கண்டித்து வசனத்தை இறக்கிட்டானோ என்பதாக பயந்த வண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. வந்த பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத்தாபின் மகனே, உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, நேற்று இரவு அல்லாஹ் எனக்கு ஒரு சூறாவை வஹியாக, இறை செய்தியாக இறக்கினான். அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட எனக்கு சிறந்ததாக இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினத்திலே தராவிகளே ஓதப்பட்ட சூரா ஃபத்ஹ், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர் என்று சொல்லக்கூடிய வசனத்தை ஓதி காண்பித்தார். அல்லாஹ் இதிலே சொல்வான், நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய முந்தைய பிந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டி ஒரு தெளிவான வெற்றியை நான் வழங்கியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை அருமை நாயகம் அந்த சூறாவை ஓதி காண்பித்து உமர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், அப்படி புகழ்மிக்க சிறப்பு மிக்க ஒரு தருணமாக அருமை நாயகத்திற்கு இறக்கப்பட்ட ஒரு சூறா தான் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது. இந்த ஃபத்ஹ் சூரா இறக்கி அருளப்பட காரணம், வரலாற்று பின்னணி என்ன என்று சொன்னால், இது கண்ணியமிக்க ஒரு சூரா. ஹிஜ்ரி 6வது வருஷத்திலே இது இறக்கப்பட்டது, அதாவது துல்காதா மாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபத்ஹ் சூராவை இறக்கி வைத்தார். அதாவது அவங்க மதீனா நகரத்திலிருந்து உம்ரா செய்வதற்காக வேண்டி சஹாபா தோழர்களோடு வந்த பொழுது பக்கத்து குப்பார்கள் அவங்கள உம்ரா செய்ய விடாம தடுத்துட்டாங்க. அப்போ ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய சூரா, ஃபத்ஹ் என்று சொன்னால் வெற்றி என்பதாக பொருள், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டதாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக அல்லாஹ் இந்த வசனத்தை அந்த ஹுதைபியா நாளிலே இறக்கி அருளினார். அந்த நேரத்தில் இறக்கி அருளப்பட்ட இந்த நேரம் பைஅத்துர் ரில்வான், அதாவது அருமை சஹாபா தோழர்கள் உடன்படிக்கை செய்த ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக இந்த சூறாவிலே சொல்லி காண்பிப்பார். ஒரு மரத்தடியில் இருந்தாங்க. அப்ப சஹாபா தோழர்கள்லாம் சுத்தி இருந்தாங்க. அப்பொழுது ஒரு உறுதிமொழி எடுத்தார்கள், ஒரு பையத் வாங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தாங்க. சஹாபா தோழர்கள் ஒவ்வொருத்தராக வந்து அருமை நாயகத்தினுடைய கரத்திலே பையத்து செய்தார்கள், உறுதிமொழி வாங்கினாங்க.
அந்த உறுதிமொழி என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஓதிய அந்த சூரா ஃபத்ஹுனுடைய செய்தியிலே அல்லாஹ் 18வது வசனத்திலே சொல்வான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், அந்த மரத்தடியில நம்பிக்கையாளர்கள் சஹாபாக்களை அல்லாஹ் சொன்னான், உங்களிடத்திலே உறுதிமொழி செய்த பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொண்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் என்ற ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்தார். அந்த உறுதிமொழி சஹாபாக்கள் என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், மரணத்தை சந்திப்பதற்காக வேண்டி நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாக உறுதிமொழி கொடுத்தார்கள். அதாவது எங்களுடைய உயிரையும் யா ரசூலல்லாஹ் இந்த தீனுக்காக வேண்டி நாங்கள் கொடுப்போம் என்பதாக உறுதிமொழி அடித்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே எடுத்து காண்பிக்கின்றார். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். ஒரு மிக மிக முக்கிய விஷயம், சஹாபாக்கள் உங்களிடத்திலே உறுதிமொழி வாங்கிய பொழுது அவர்கள் வைத்த கைகள், அவர்களுடைய கைகள் மீது அல்லாஹ்வுடைய கை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டு அந்த அருமை சஹாபாக்களுடைய அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு சஹாபா தோழர்களை பொருந்தி கொண்டதை அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய வசனத்திலேயே என்று ஓதப்பட்ட அந்த 10 சூராவினுடைய அடுத்தடுத்து வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பான் என்று சொன்னால், இந்த உறுதிமொழி என்பது அல்லாஹ்விடத்திலே அவர்கள் முன்வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி அவர்கள் உறுதிமொழியை எடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த நேரத்துல நாங்க 1400 பேர் இருந்தோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், பூமியில இருக்கிறதிலேயே ஆக சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்பதாக எங்கள் எல்லோரையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் விவரித்து காண்பிப்பாங்க. இந்த நேரத்துல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை, இந்த செய்தியை தான் பதிவு செய்யும் விதமாக இந்த வசனத்தின் மூலமாக அடுத்தடுத்து ஒவ்வொரு செய்தியையும் சொல்லி காண்பிப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் பிறகுதான் உம்ரா செய்யாமலே திரும்ப வந்துட்டாங்க. மறு வருஷம் தான் என்ன செஞ்சாங்க, அந்த பையத் செய்ததை கொண்டு மறு வருஷம் வந்துதான் உம்ரா செய்வதற்காகவே வந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வருடத்திலே அந்த நேரத்திலே உம்ரா செய்ய விடாமல் தடுத்த மக்கத்து குஃபார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ் ஒரு ஆறுதல் அளிக்கும் விதமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எல்லாம் சொல்லி காமிச்சிட்டே வந்தான். கடைசியாக மக்கத்து குஃபார்கள் தடுத்திருந்தாலும் அவர்கள் பிறகு ஈமான் கொண்டவர்களாக உம்ரா செய்தார்கள் அருமை சஹாபா தோழர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை வரலாற்று இன்றும் பதிவு செய்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய படிப்பினை, இந்த ஃபத்ஹ் சூரா என்பது வெற்றி என்பது மாத்திரம் அல்ல, அதிலே அல்லாஹ் சஹாபா தோழர்களை பொருந்தி கொண்டதையும் அவர்கள் உறுதிமொழியினுடைய அந்த ஈமானுடைய வெளிப்பாடு. உறுதிமொழி அளித்தால், அதாவது பையத்து செய்தால் உயிரே போனாலும் நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் ஈமானுடைய அடையாளமாக அருமை சஹாபா தோழர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தினத்திலே ஓதப்பட்ட சூரா ஃபத்ஹிலே பதிவு செய்திருக்கின்றார் என்பதை நமக்கு மிக பெரும் படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்வோம். தீனுக்காக, மார்க்கத்திற்காக வேண்டி நாம் எந்த நிலையிலையும் ஈமானை இழந்து விடாமல், ஈமானுக்கு எதிராக எத்தகைய போர், எத்தகைய எதிரிகள் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையை ஈமானுடைய உறுதியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய வசனத்தினுடைய உபதேசம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்ற வரை ஈமானை இழந்து விடாமல், இறக்கின்ற பொழுதிலும் ஈமானுடைய வெளிப்பாடான தாரக மந்திரத்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தாரக மந்திரத்தை மொழிந்த வண்ணமே இந்த துன்யாவை விட்டு பிரியக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.